ready. Hey everyone, welcome to the Crochet Nest. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஃப்ளவர் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி தான். இது மேக் பண்றது பிகினர் ஃப்ரெண்ட்லியா ஈஸியா நான் சொல்லி தரேன். இதுக்கு நான் அக்ரிலிக் கேன் தான் யூஸ் பண்றேன். அதோட 3mm ஹூக்கும் யூஸ் பண்றேன். நார்மலா யான்ல சஜஸ்ட் பண்ணியிருக்க ஹூக் சைஸ் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம ஸ்லிப் நாட் போட போறோம். இதுல நம்ம மேஜிக் ரிங் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு மேஜிக் ரிங்க்கு பதிலா நம்ம செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் எப்படி போடுறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இந்த டெய்ல இந்த யானை கீழே கொண்டு போய்கிட்டு இதுக்குள்ள நம்ம ஃபிங்கரை விட்டு இந்த யானை கிராப் பண்ணி இப்படியே புல் பண்ணோம். இப்படி புல் பண்ணோம்னா ஸ்லிப் நாட் ரெடி ஆயிரும். ஸ்லிப் நாட்குள்ள நம்ம ஹூக்கை உள்ள விட்டு டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம ஸ்லிப் நாட் ரெடி. நம்ம ஹூக் ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம 6 செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது செயின் ஸ்டிச் எப்படி போடணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யான் ஓவர் பண்ணி இப்படி புல் த்ரூ பண்ணணும். இதான் செயின் ஸ்டிச். செயின் 1 போட்டேன். இந்த மாதிரி நான் 6 செயின் ஸ்டிச் போட போகிறேன். 1 முடிஞ்சிருச்சு. 2 3 4 5 6 செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் செயின் 1 நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அந்த செயின்குள்ள போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போறேன். அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இங்க இருக்கா தெரியுதா, இதுதான் செயின் 1. இங்க தான் ஸ்டார்டிங்ல போட்டோம். அதுக்குள்ள ஹூக்கை இப்படி உள்ள விட்டுட்டு யானை இங்க இருந்து கிராப் பண்ணி வெளில எடுக்கணும். எடுத்தா நம்ம ஹூக்ல 2 லூப்ஸ் இருக்கும். இந்த 2 லூப்ல இந்த லூப் வழியா கொண்டு வரணும். அதாவது இந்த லூப் இருக்கா, இது வழியா கொண்டு வந்துடணும். அவ்வளவுதான். இதான் ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். இதுதான் நமக்கு மேஜிக் சர்க்கிள் மாதிரி ஆக்ட் பண்ணும். இருந்தாலும் அந்த மாதிரி வராது. இப்போ நம்ம பெட்டல்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ பெட்டல்ஸ் போடுறதுக்கு முதல்ல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. இந்த செயின் தான் நமக்கு இப்போ சிங்கிள் க்ரோஷே போட யூஸ் பண்ண போகுது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நான் இங்கே செயின் 1 போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே, அதாவது இந்த சர்க்கிளில் இருக்க செயின் நான் எதையுமே தொட போகிறது கிடையாது. சர்க்கிள்குள்ளே போய் யானை கிராப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து இப்போ 2 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ்குள்ளேயே புல் பண்ணி எடுத்தோம்னா இதான் சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்காக நாங்கள் ஒரு செயின் 1 போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ரிங் மேஜிக் ரிங்கில் நம்ம 6 செயின் ஸ்டிச் வச்சு ஒரு மேஜிக் ரிங் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ 2 செயின்ஸ் போட்டுக்கலாம். அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு செயின் 2 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து ட்ரிபிள் க்ரோஷே அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல யானை இப்படி ஹூக்கோட மேலே இப்படி நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 டைம்ஸ், இந்த மாதிரி 2 டைம்ஸ் நம்ம யானை ஹூக் மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு சர்க்கிளோட சென்டருக்குள்ளே போய் யானை கிராப் பண்ணி கொண்டு வந்து இப்போ நம்ம ஹூக்கில் 4 லூப்ஸ் இருக்கும். 1 2 3 4 லூப்ஸ் இருக்கும். மறுபடியும் யானை கிராப் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே உள்ள விட்டு வெளியே எடுக்கணும். அதாவது அந்த 2 லூப்ஸ்குள்ளே இருந்து உள்ள விட்டு வெளியே எடுத்துனா இப்போ என் ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்கு. மறுபடியும் அதே தான். அதாவது யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ்குள்ள மட்டும் ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ்குள்ள மட்டும் உள்ள விட்டு வெளில எடுத்துடணும். இப்போ மீதி இன்னும் 2 லூப்ஸ் இருக்கு ஹூக்ல. அந்த 2 லூப்ஸையும் யான் ஓவர் பண்ணி வெளில எடுத்துடணும். அவ்வளவுதான். இது பேர் தான் ட்ரிபிள் க்ரோஷேன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் க்ரோஷே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற ஃப்ளவர் எல்லாமே ரொம்பவே ஈஸி. இந்த ஃப்ளவர் பண்றதுல வேற எந்த கஷ்டமே கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷே போட போறோம். ஒன்று நான் போட்டேன். இப்போ மறுபடியும் செகண்ட் 1 அதாவது 1 2 2 தடவை நம்ம வந்து யான் ஓவர் பண்ணிக்கிட்டு இப்போ சர்க்கிள்குள்ளே விட்டு மறுபடியும் யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணி இப்போ நமக்கு 4 லூப்ஸ் இருக்கும். அதை மறுபடியும் யான் ஓவர் புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2 இதுக்குள்ளே நம்ம இது பண்ணிட்டு மறுபடியும் நமக்கு 3 லூப்ஸ் இருக்கும். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் 2 அடுத்து மறுபடியும் இன்னும் 2 இருக்கும். அதுக்குள்ளேயும் உள்ள விட்டுறணும். அவ்வளோதான். நமக்கு 2 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம 5 பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். 5 பெட்டல்ஸ்க்கு இடம் இருக்கணும்னா லைட்டாக இப்படி தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அவ்வளோ போகாது. பட் இன்னும் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் நான் வந்து 3வது ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறேன். அதே மாதிரி தான் 2 தடவை இந்த மாதிரி நம்ம 2 லூப்ஸ் ஹூக்கில் எடுத்துக்கிட்டு சென்டருக்குள்ளே போய் யானை கிராப் பண்ணி கொண்டு வந்தால் 4 லூப்ஸ் இருக்கும்.
அதே தான் பண்ணுறேன். மறுபடியும் yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ்குள்ளே போகிறேன், மறுபடியும் yarn over பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ்குள்ளே போகிறேன், மறுபடியும் yarn over பண்ணி கடைசி 2 லூப்ஸ்குள்ளே போய்க்கிறேன். அவ்வளோதான், 3 ட்ரிபிள் க்ரோஷே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போது மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது 1 2 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு நான் டைரெக்டாக இந்த சர்க்கிள்குள்ளே போய் யானை கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது எனக்கு 2 லூப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே மறுபடியும் யானை கிராப் பண்ணி உள்ளே இழுத்துட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் முடிஞ்சே போச்சு. இதே தான் நம்ம மற்ற எல்லா பெட்டலுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பெட்டலை சும்மா இப்படி தள்ளி விட்டுக்கிறேன் ஒரு சைடாக, ஏன்னா இன்னும் வந்து நான் 4 பெட்டல்ஸ் பண்ணணும். இப்படி தள்ளி விட்டுக்கிட்டா அப்புறம் வந்து ஒரு பெட்டல், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு ஆரம்பிக்கக்கூடாது. ஆல்ரெடி இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த பெட்டல் நம்ம முடியும் போது போட்டது தான் அடுத்த பெட்டலோட ஸ்டார்ட்டாகவும் இருக்கும். இதே தான் நம்ம எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ சிங்கிள் க்ரோஷேக்கு அடுத்து மறுபடியும் அதே தான் 2 செயின் ஸ்டிச் 1 2 நம்ம அங்கே என்ன பண்ணமோ அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 செயின் ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 தடவை யான் ஓவர் பண்ணி சென்டர் வழியாக போய் மறுபடியும் யானை கிராப் பண்ணி கொண்டு வந்து 4 லூப்ஸ் இருக்கும். அதுக்கு யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ்குள்ளே புல் த்ரூ பண்ணிக்கணும். அடுத்து யான் ஓவர் 2 லூப், மறுபடியும் யான் ஓவர் அடுத்த 2 கடைசி 2, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, இன்னும் வந்து 2 ட்ரிபிள் க்ரோஷே நம்ம பண்ணணும். அதையும் பண்ணிடலாம். 4 லூப்ஸ் இருக்குது, முதல் 2 அடுத்த 2 லாஸ்ட் 2 ட்ரிபிள் க்ரோஷே, மறுபடியும் மூணாவது 4 லூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், அடுத்து செகண்ட் 2 லூப்ஸ், அடுத்து கடைசியாக 2 லூப்ஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சிட்டோம். இப்போ அதே தான் கடைசியாக நம்ம இதை எண்ட் பண்ணும்போது 2 செயின் ஸ்டிச் செயின் 1 செயின் 2 போட்டுக்கிட்டு கடைசியாக இந்த ரிங்குக்குள்ளே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம 2 பெட்டல் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு வெறும் 3 பெட்டல் தான் இருக்குது. இப்போ நமக்கு அழகாக ஒரு லீஃப் ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும். மறுபடியும் நம்ம இன்னும் வந்து ரிமைனிங் 3 பெட்டலையும் பண்ணிடலாம். அதே தான் பண்ணுறேன். 2 செயின் ஸ்டிச், இங்கேயும் வந்து சிங்கிள் க்ரோஷே. ஆல்ரெடி இந்த பெட்டலோட முடிகிற சிங்கிள் க்ரோஷே தான் அடுத்த பெட்டலோட ஸ்டார்டிங்காக இருக்க போகுது. 2 செயின் போட்டுட்டு மறுபடியும் அதே தான் 3 ட்ரிபிள் க்ரோஷே. ஒரு ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சிட்டேன், செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே, தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷே, மூணு ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சாச்சு. மறுபடியும் செயின் 2 செயின் 1 செயின் 2 செயின் 2 போட்டுட்டு அதே தான் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு சென்டருக்குள்ளே இருந்து போய் யானை புல் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போ 3 பெட்டல் முடிஞ்சிருச்சு. இதை இன்னும் நம்ம 2 பெட்டல் போடணும். அதுக்கு ஒரு சைடாக தள்ளி விட்டுக்கலாம். இடம் பத்தாத மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசியில் நமக்கு எல்லாம் பற்றிடும், கரெக்டாக தான் இருக்கும். இப்போது லாஸ்ட் ஒரே ஒரு பெட்டல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கும் அதே தான் செயின் 2, அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே, 1 ட்ரிபிள் க்ரோஷே, 2 ட்ரிபிள் க்ரோஷே. இப்போவே உங்களுக்கு இடம் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பிடிக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். இடம் பத்தலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் முடிஞ்ச அளவு இதை ஒரு சைடாக புஷ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் 3வது ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். அவ்வளோதான், 3 ட்ரிபிள் க்ரோஷே
க்ரோஷே முடிஞ்சாது. இப்போ மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். பட் ஆனால் இதுக்கு நம்ம போட மாட்டோம். ஏன்னா இந்த பெட்டலோட ஆல்ரெடி ஒரு சிங்கிள் க்ரோஷே இங்கே இருக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸோ அந்த சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே நம்ம போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே போய் யானை புல் பண்ணி கொண்டு வந்து இப்போ 2 லூப்ஸ் இருக்கும். இந்த லூப் வந்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. யானை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டு இப்படி ஹூக்கை இழுத்துடலாம். அவ்வளோதான். இதை எப்படி நம்ம புல் பண்ணால் டைட் ஆகும். புல் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர் ரெடி. இப்போது நம்ம இந்த யானை ஹைட் பண்ணிடலாம். அதாவது இங்கே முடிஞ்சோடனே ஏன் அதை ஹைட் பண்ணுறோன்னா, இங்கே நம்ம அப்படியே ஒரு முடிச்சு போட்டோம்னா அது அசிங்கமாக அப்படி தெரியும். அப்படி அதையும் தெரியக்கூடாது. ஆனால் நான் இதை செக்யூர் பண்ணுவேன். ஏன்னா இப்படின்னு இது ஈஸியாக அவுந்து வந்துடும். அப்போ அவுந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஊசியை வச்சு ஹைட் பண்ணுறோம். அது எப்படி போல முதல்ல ஊசியை கோர்த்துக்கோங்க. இப்போது ஹைட் பண்ணுறதுங்கிறது நம்ம ரேண்டமாக ஒரு சில ஸ்டிச்சஸ்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம வந்து ப்ராப்பராக இப்படி தான் நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் இங்கே முடிகிறப்ப கொஞ்சம் நீட் ஃபினிஷ் வேணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த அது பக்கத்தில் இருக்க ஒரு செயின்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, இப்போ சும்மா அப்படியே ரேண்டமாக, அதாவது இங்கே ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது, அந்த ட்ரிபிள் க்ரோஷேக்குள்ளே அப்படியே, அதாவது பின்னாடியும் ஊசி தெரியக்கூடாது, அப்படியே சும்மா அந்த ஸ்டிச்சஸ்குள்ளே போகிறேன். இல்லை போய் எடுத்து விட்டுக்கிட்டேன். மறுபடியும் அப்படியே சும்மா ஒரு ரேண்டமாக கொஞ்சம் ஸ்டிச்சஸ்குள்ளே. அப்படியே உள்ளே விட்டு வெளில எடுத்துக்கிட்டு இப்போது நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் ஹைட் பண்ணோடனே கட் பண்ணிடலாம். இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஸ்லிப் நாட்டோட டெய்ல் வந்திருக்கோம்ல, அது வந்து நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உள்ள இதுதான் இருக்கும். ஸோ செக்யூராக தான் இருக்கும். இதை ஹைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்ம அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.